வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம். என்ன அது திடீர் ஈரக்குள்ள நடக்கிற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? வணக்கம் சொன்ன. வணக்கம்னு கண்ணுல மண்ணலி போடுற. ஓஹோ, ஒரு திறமைக்கார உள்ள வந்து விளையாடுறான்னு பீதியை கிளப்புறியா? இங்க பாரு, ஜெயிக்கிறது நிச்சயம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என்ன சொன்ன? என்னைய தான் நீ கை காட்டி சொன்ன. போ, கச்சுவரி புடிங்கச்சு. எங்க? அந்த வண்டியில. கூடியிருக்கும் ஆட்டோ நண்பர்களுக்கு மே தின வாழ்த்துக்கள். பந்தயத்தில் கலந்து கொள்ள செந்திலே, பரிசு பணம் 25,000 முக்கியம் இல்ல. இந்த போட்டியே சைதாப்பேட்டையா தேனாப்பேட்டையானு தான். சைதாப்பேட்டை கணேசன் ஓரம் கட்டிட்டான்னு வச்சுக்க, நம்மள அடிச்சுக்க யாருமே இல்ல. கணேசன் வண்டி நம்பர் என்ன? 27. நம்ம ஆளுங்களை நியூஸ பாஸ் பண்ணி 27 கட்ட சொல்லு. 27 கட்டங்கட்டு. என்ன கொடிய காட்டுல அதுக்குள்ள எந்திரிக்கிட்டு இருக்க? ஆட்டோவை நைட் எல்லாம் ஷெட்ல விட்டு கியர் கேபிள மாத்தி இன்ஜினை டியூன் பண்ணி ஆட்டோவை ஃபுல் கண்டிஷன்ல முறுக்கேத்தி வச்சிருக்கேன். டெஸ்ட் பண்ற டெஸ்ட். அப்ப ராத்திரி பூரா சர்வீஸ் பண்ணிட்டா வந்திருக்கியா? ஆமா. அப்படினா ஜெயிச்சாலும் நீ ஜெயிச்சதா அர்த்தம் இல்ல. என்ன? ஆட்டோ ஜெயிச்சாதான் அர்த்தம். என்னைய பத்தியா? தாம்பரம் பல்லாவரமா போய் ஒரு சவாரி போயிட்டு அப்படியே பந்தயத்துல வந்து இறங்கிருக்கேன். ஏன்? வெறித்தனம். ஜெயிக்கிறங்கிற வெறித்தனம். 3 தலைமுறை ஆட்டோ ஓட்டின பரம்பரப்பா நாங்க. அதான் 3 தலைமுறையா நீ முன்னேறவே இல்லையா? இதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல விரும்பல. சொல்லாத. நீ சரியான வீரனா இருந்தா ஏன் ஆட்டோ ஓட்டி நீ ஜெயிச்சுக்க, உன் ஆட்டோ நான் ஓட்டுறேன். ஓகே. நல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். சொன்னவன ஓகேன்றியே. எனக்கு தெரியாம ஆட்டோல எதுவும் வேலை பார்த்து வச்சிருக்காங்க. எனக்கு சவால் ரொம்ப பிடிக்கும்டா சுப்பு. எனக்கு அப்படித்தா. ரெடி. ஓடி பார்க்கலாமா? அப்போ ரெடி ஸ்டார்ட். கணேசா, பரம்பரை ஆட்டோக்காரன் எப்பயுமே பெட்ரோல விசிறோல தான் வச்சிருப்பான் தெரியுமா? நீ ஓட்டுற ஆட்டோல 10 ஸ்பூன் பெட்ரோல் தான் இருக்கு, தெரிஞ்சுக்கோ. நீ எப்படி ஜெயிக்கிறது பாக்கறியா? 27 அடிச்சு தூக்குடா. அம்மா ஆத்தா. டேய் இங்கடா. அம்மா. ஏன்டா அப்படி வயசுக்கு வந்த பிள்ளை அடிக்கிற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டுமா வந்து இடிக்கிறீங்க? போய் பந்தயத்துல கலந்துக்கடா. என்னைய போட்டு இந்த நொங்கு நொங்குறாங்க, கண்டுக்கிறாம நீ வாட்டுக்கு முன்னேறி போறீங்க நியாயமா? முன்னாடி போ, பின்னாடியே போவாங்க. பெட்ரோல் 100 ரூபா கொடு. அட படுபாவி, பணம் கேட்கிற நேரமாடா இது? பணம் இல்லாட்டி எதுக்கு பொத்துட்டு உள்ள வந்த? ஓட ஓட. வட்டிக்கு வட்டி பாத்துறாங்களே. ஆமா, ஏன் அந்த பொண்ணு நீ போட்டு கொடுக்குது? அது பெரிய பிரச்சனைப்பா. பிரச்சனையா? அடுத்த பிரச்சனை நமக்கு வேணாப்பா. உன்னை பத்தி தானப்பா. என்ன பத்தியா? என்ன பிரச்சனை? அடுத்தவன் பிரச்சனை எனக்கு எதுக்கு? என் பிரச்சனை உன் பிரச்சனை, உன் பிரச்சனை என் பிரச்சனை, நம்ம 2 பேரும் பிரச்சனை ஒரே பிரச்சனை. மனசுல வைக்காம சொல்லிடுப்பா. நடந்தது தானே சொல்ல போற. ஏதோ புதுசா இட்டுக்கட்டி சொல்ல போற மாதிரி மேலைகளையும் பாக்குற. சொல்லு ராஜா. ஐயோ, மாட்டேன்னு சொல்லாம சொல்லுப்பா. அக்கம் பக்கம் பார்த்து பேசுறேன். அக்கம் பக்கமா பார்த்து மாட்டிக்கிற மாதிரியே. சொல்லு 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 சொல்லு. அதாவது அந்த பொண்ணுக்கு உன் மேல ஒரு எது எது? सलाफिन साफा आसो कस्मास को लांचीज को पीस को टी कटिना को थर्मास को फ्लास्क को आपको पार्सल दुम को धुमा को दब को तबला को இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிக்கிற. யாரு நல்லா பேசுறாவே எனக்கு புரியாது. இது வேறயா? சொல்லியா? Thank you. பாக்குறா. ஆஹா, ஏதோ பேச நினைக்கிறாயா? புரியுது, சொல்லிட்டேன். என்ன மறுபடியும் பாக்குறா? ஓ, ஆளு இருக்கா என்ன பயப்படுறியா? என்ன அங்கிட்டு போறா? என்ன இந்த கருவாடு கேன மாதிரி முழிக்கிறான்? ஓ அதுவா? நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். என்ன? அந்த எரிமலைக்கு ஏத்து 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 உன் மேல ஒரு இதுவான். வாட்? அதான் சொன்னல நீ நம்ப மாட்டேன்னு. அவன் சொன்னானா? நீ இல்லனா அவனால வாழவே முடியாதான். வெக்கமா இல்ல உனக்கு? இத வந்து என்கிட்டயே சொல்றியே. எங்க எரிமலை? ஒரு நிமிஷம் வா. நானா? ஆமா வா. வரியா?
இத சொல்றதுக்கு இவ்வளவு குச்சமா? தேங்க்யூப்பா. ஐயோ இன்னைக்கு பூரா மூச்சு வாங்குது. அடாடா இடமெல்லாம் பார்த்து வச்சிருக்காளே, நல்ல பகுரு. பொம்பளைய குத்துனாலும் கொடன்னு வருது. ஏம்மா? ஏண்டா உன் மூஞ்சிய கண்ணடியில பாக்குறியா இல்லையா? பாத்திருக்கேன். சொன்ன தெரியாதவ கூட உன்னை லவ் பண்ண மாட்டான். உனக்கு நான் ஜோடியா? என்ன திமிர்ற அவனுக்கு? இத வாயால சொல்லலாம்ல, மூக்கைய உடைக்கிறது. மூக்கு உடைஞ்சிருச்சா? இது இஸ் டூ மச். யூ மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். இது என்னோட செல்லம். என் செல்லத்தை நான் அடிப்பேன், மிதிப்பேன், திட்டுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்கே நீ யாரு? என்ன இருந்தாலும் ஒரு ஆபீஸ் ஸ்டாஃப். ஸ்டாப். நீ வைக்கிறது ஆப்புங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. உங்க ஆட்டுக்கு நான் தான் கிடைச்சனா? ஏப்பா செவனின் சாப்பிட்டு கூப்பிட்டு புதருக்குள்ள விட்டு அடி வாங்கிட்டுறேன். நல்லா இருக்கு ராஜா ஒர்க்கு. நல்லா இருக்கு. இப்படியே மைண்டன் பண்ணு. குட் மார்னிங் முதலாளி. ஹலோ. குட் மார்னிங். குட் மார்னிங். உங்க ரெண்டு பேருக்கு இங்க வேலை கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் வெளில போலாம். நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? எதுக்கு எங்களை வெளிய போக சொல்றீங்க? என்ன ஏதுன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. வேலையில என்ன வெளியில போக வேண்டியதானே? என்ன இந்த யோகா அப்படியே போங்க. வேலை. கொஞ்சம் எடுத்து போச்சு. என்ன பத்தி என்னடா? யாரா தீர்க்காம ராஸ்கல். பிச்சு விடு. ஆப்பா லூசுதலமா பேசிட்டு இருக்கான். தேங்க் யூ முதலாளி. ஏப்பா என்னப்பா அந்தால அப்படி சொல்லிட்டு இருக்க, நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? காரணம் இருக்குடா. கீதாவோட அப்பன் சொல்லிதான் இவன் நம்மள வேலைய விட்டு தூக்குறான். இது பெரிய கலெக்டர் வேலை. இதை விட்டா நமக்கு வேற வேலை கிடைக்காது. இருக்கிறவனுக்கு ஒரு வேலை, இல்லாதவனுக்கு பல வேலை. நீ என் கூட வாடா, ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். இதை விடையாப்பா? இதை விடடா. எங்க போய் முடிய போதும்? வரண்டா சின்னசாமி. சரிடா. டேயா. அதெல்லாம் நான் உன்கிட்ட வேலை பார்க்கும் போது. இப்ப நீ பதவி இழந்துட்ட, முதலாளிங்கிற பதவி இழந்துட்ட. பி கேர்ஃபுல். என்ன லுக்கு? என்னடா லுக்கு? விட்டேன்டா. போடா. ஏன் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கியா? ராகவா? ராகு? 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 இந்தா, டேய் ராகவா. அட எல்லுப்பா. டேய் நண்பன் கூப்பிடல ராகவா. ராகு. நிறுத்து. என்ன ஒரு வண்டி முட்டி வச்சு அடிச்சிட்டு இருக்க? வேலை கிடைச்சு போச்சா? வேலையா? ஸ்டாப். நாளை காலை 25 பேர் நாம வேலை கொடுக்க போறோம்டா. எப்படிடா? இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு இடத்துக்கு போறோம். 8 மணிக்கு 3 லட்சத்தை வாங்குறோம். நாளை காலையில 6 மணிக்கு பாண்டி பஜார் போறோம். அங்க மகாலட்சுமி கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு எடுக்கிறோம். அங்க ஒரு ஜவுளி கடையா, ஜவுளி கடை ஆரம்பிக்கிறோம். பல லட்சங்கள், பல கோடிகள் சம்பாதிக்கிறோம். அப்புறம் நாம கீதாவை கல்யாணம் பண்றோம். பண்றோமா? பண்றேன். சூப்பர். ஏண்டா ராகவா, 8 மணிக்கு 3 லட்சம் ரூபாய் வாங்குறோம்னு சொன்னியே, அது எவன்டா தர்றது? அங்கே பார். ராகவா, அருமையான விஷயம். நான் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கவா? என்ஜாய். ஏய், ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கம்மிங். வந்து காசை கொடுத்து வாங்கிக்கடா விளக்கண்ண. நான் வந்தா கண்ணாடா உனக்குலாம் பொறுக்க. இந்த உன்னை கொடுத்துறேன். ஒரு 4 முட்டை சாப்பிட்டா சரியா இருக்கு போல இருக்க. ராகவா ப்ளீஸ் ஸ்டாப். ஆமா, இத்தனை வருஷமா ஒண்ணு மண்ணா பழகிருக்கமே, உனக்கு கராத்தே தெரியுங்கிற விஷயத்தை ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்ல? கராத்தையா? அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னவா? அப்ப கராத்தேனா என்னன்னே தெரியாதா? அப்புறம் எப்படா 3 லட்சம்? அதெல்லாம் நான் ஜெயிச்சிருவேன்டா. ராசா ராகவன். சரி ராகவன், 3 முட்டையை குடிச்ச மமதையில முரட்டுத்தனமா எதுவும் செய்யாரா? இது புரட்டா விஷயம் இல்ல, கராத்த விஷயம். எதா இருந்தாலும் நண்பங்கிட்ட கலந்து செய். டேய் ராகவன் ஜெயிச்சிட்டான். வெற்றிக்கு நீ பரிசுட்டான்டா. எப்ப? இங்க என்ன பாக்குற? அங்கே வந்து பார். ரெடி ஸ்டார்ட். இது இப்பதான் பார்த்து கத்துக்கிறியா? இந்த குடியிறது மட்டும் தான் எனக்கு தெரியாது, மத்ததான் எனக்கு நல்லாவே தெரியும். ராசா ராகவன். சரி ராகவன். ராகவா, என்ன இப்போ ஒண்ணு கிட்டு போலடா. இது கராத்த விஷயம். ஒவ்வொரு மிதியும் ஒவ்வொரு டைப்பா இருக்கும்டா. சொன்னா கேளு, வா அப்படியே ஓடி போயிடலாம். இந்த ராகவனோட திறமையை குறைச்சு எடை போட்டுட்டல, பொறுத்திருந்து பா. ஐயோ, எல்லாம் தெரிஞ்சவனே 800 வரைக்கும் போறாரு. ஒண்ணுமே தெரியாத நம்மால எங்க போறான்னு தெரியல. ஒருவேளை 300 போவானா? அடுத்தபடியாக மாஸ்டர் ராகவன்
ராகவா மாஸ்டர் ராகவன். அதைத்தாண்டா சொல்ல வர்றேன். நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான். உன் காலில் வந்து கும்பிடா, வாடா போயிடலாம். இந்த ராகவன் முன் வச்ச கால பின் வாங்க மாட்டான். சரி, விதி உன்கிட்டயும் யாரு போ. வெற்றியுடன் திரும்புகிறேன். உனக்கு பின்னால தெரியும் வருவியா வரமாட்டியான்னு. என்ன ஆக போறாங்களோ. அங்க பாரு, எல்லா வித்தையும் கத்துல ஒரு பெல்ட் வச்சிருக்காயா. இவன் ஒரு வித்தையும் கத்துக்கிறாம 3 பெல்ட் கொண்டு போறாரு. இது எங்க போய் முடிய போகுது தெரியலையே. ஸ்டார்ட். ஹலோ. அட கைய முடியா, நான் ரெஃபரி. ஸ்டார்ட். நல்ல நேரத்துல வந்த நீ அடி வாங்குறதுனால பார்க்க முடியலடா. இப்போ உனக்கு போலவா ஓடிடலாம். நான் ஒருத்தர் அடிச்ச பாக்கல. நீ அடிச்சாலும் எப்படிடா அடிக்க வேண்டிய ஆளு அவன். யார் அடிச்சா என்னடா? என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. ரெடி ஸ்டார்ட். யா யா ஏய் கரெக்ட்டா வாடி. முடியா முடியா யோ முடியா முடியா. ஐயோ ரெஃபரி ரெஃபரி முடியா. அட ஐயோ அம்மா ஐயோ ஐயோ. ராகவா ரத்தம் ஓவரா வந்துகிட்டு இருக்கு. மூஞ்சி மாதிரிலாம் கிழிஞ்சிக்கிட்டு இருக்குப்பா. நம்மளுக்கு பணங்காசு முக்கியம் இல்லடா, நீ தான்டா முக்கியம். ஏன் ராகவே முக்கியம். வா ஓடிடலாம். ஏய் நான் தோத்துட்டேன்னு நினைச்சியா? என்ன? அதுதான் இல்ல. அவன் என்ன அடிச்சு அடிச்சு டயர்ட் ஆயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாரு இந்த ராகவனோட அடிய எப்படி இருக்கான்? ரக ரகமா இருக்கும். ரைட் ரெஃபரி நான் இருக்கல. ஸ்டார்ட். ஹலோ. ஐயோ கேர்ஃபுல் பா. ஸ்டார்ட். அப்பா முருகா எல்லாம் நல்லபடியா நடக்கும். இங்க வந்து உனக்கு கட்டறா. நீங்களா கட்டுறது இல்லையா? ஸ்டார்ட். புரட்டாங்கட ஐட்டத்தை யூஸ் பண்ணிட்டாயா நம்மாளு. 7 ஃபினிஷ். ஜெயிச்சிட்டா ஜெயிச்சிட்டா. நான் தான் ரெஃபரி, நான் தான் சொன்னோம். அப்படி சொல்லு. ஜெயிச்சிட்டா.